ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Flstudioவில் நம்ம நிறைய ப்ளக்கின் யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இதில் ட்ரம் செக்ஷன் தனியாக இருக்குது. இது நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி ப்ளக்கின்ல ஸ்வர்க் ப்ளக் வச்சுருக்கேன். அப்புறம் டேஷ்போர்டு, மிடி அவுட்டு இதெல்லாம் இருக்குது. மியூசிக்கு தனியாக வந்து Flstudio மொபைலில் எஃப்எல் கீஸ் இருக்குது. இதெல்லாமல் நிறைய ப்ளக்கின்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கே நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு இதில் வந்து நிறைய ப்ளக்கின்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து இதில் ஒளிஞ்சிருக்கு. கொஞ்சம் ப்ளக்கின் அவங்க வச்சுருக்காங்க. இப்போ Flstudio 20 வந்திருக்கோம். இது வந்து நமக்கு தெரியாமல் இருந்துக்கலாம், சில பேருக்கு தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. இப்போ வந்து ப்ளக்கின் ப்ரெசன்ஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எஃபெக்ட் வந்து நம்ம மிக்சர் கொடுத்துக்குறோம். இதில் நிறையா எஃபெக்ட் இருக்குது. அடுத்தது ஜென்ரேட்டர்ஸ்ன்னு இருக்குது. இந்த ஜென்ரேட்டரில் வந்து பேச்சர்னு ஒன்று வந்திருக்கு. இது Flstudio 20 இருக்கும். இதில் வாய்ஸ் லேப்னு ஒன்று இருக்குது. சூப்பரான ப்ளக்கின்ஸ் இதில் இருக்குது. நம்ம வந்து சாதாரணமாக வந்து இப்போ இதில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம்னா பேச்சர்னு இந்த இங்கே இருக்கும். இதே போல் மிக்சரில் போய் பார்த்தோம்னா அங்கேயும் ஒரு பேச்சர் இருக்கும். இங்கே ஒரு பேச்சர் இருக்குது. இதெல்லாம் இது வந்து இந்த வாய்ஸ் லேப்னு ஒன்று இருக்குது. அந்த கம்பெனிலேருந்து இதை என்னென்னா நம்ம வந்து ஒரு பிகினர்ஸாக இருக்கோம். எல்லா எஃபெக்டையும் வச்சு ஒரு வோக்கலையோ இல்லைன்னா ஒரு ட்ரம்மையோ ஒரு கிக்கையோ வந்து நம்ம வந்து அதை கரெக்டாக வந்து அந்த சவுண்டை வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணி இவங்க வந்து ஏற்கனவே வச்சுருக்காங்க. நான் இப்போ காட்டுறேன். இப்போ இந்த பேச்சர் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வாய்ஸ் லேப் போட்டிருக்கோம். இதில் வந்து இப்போ வந்து யோட்டா சான் ஒன்று இருக்குது. நிறையா வந்து இதில் வந்து என்ன இருக்குன்னா சிந்த் சவுண்ட்ஸ் இருக்குது, கிக்கு, ட்ரம் பேடு இருக்குது. இது மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. நான் ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. இதை வந்து நான் ஒன்றா சொல்கிறேன். இப்போ வந்து யோட்டோ சான் இருக்குது. இதை நம்ம வந்து எடுத்து வைக்கலாம். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரொம்ப எஃபெக்டிவானது. இதில் என்னென்னா முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ சவுண்ட் பாருங்கள். ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எல்லாமே கம்மி பண்ணி வச்சுமே சவுண்டு அதிகமாக இருக்குது. எல்லாமே கம்மியாக இருக்குது. இப்போ டோட்டல் வால்யூம் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டோட்டல் வால்யூம் இருக்கும். எப்படி இருக்குது? இதில் என்ன ஸ்பெஷல்னா, இது இப்போ என்ன இதில் ஸ்பெஷல்னால் இதோட மேப் இங்கே இருக்கும். இவ்வளோ ப்ளக்கினை உள்ளே வச்சு எல்லாமே கரெக்ட் பண்ணி நமக்கு ஒரு சவுண்டை கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தனித்தனியாக இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். என்னென்னா பிகினர்ஸால் அதை செய்ய முடியாதுங்கிறதுக்காக இவங்க வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப Flstudioவில் வந்து இது வந்து நம்ம ப்ரொடியூசர் எடிஷன் இது மாதிரி ப்ரொடியூசர்ஸும் வாங்கிட்டோம்னா இது எல்லாமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரி ஆயிரும். கிராக்கெல்லாம் வாங்கினீங்கன்னா இது வந்து கிராக்கெல்லாம் இங்கே இருந்தால் எடுத்திங்கன்னா இது வந்து ஒர்க் பண்ணாது. இதெல்லாம் இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸ். இதை நம்ம வந்து ஒவ்வொன்றா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ ப்ளே பண்ணுறேன். இப்போ யூனிசன்லேருந்து வர யூனிசன் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த சவுண்டு பாருங்கள். இருக்கும். இது பேசர். இதையும் பார்த்தீங்கன்னா தெரியும். கம்ப்ரஸர் சவுண்டு கொஞ்சம் அப்படியே கம்ப்ரஸராக கொடுக்கும். இந்த ஸ்லைடு இது நம்மளாக வந்து இந்த எந்த சவுண்டு நமக்கு வேணும். இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா க்ரீட் பார்த்தீங்கன்னா இது லெஜண்டோ. இந்த வால்யூம் இருக்கும். அடுத்து வைப்ராட்டோ. இதுவும் இது போட்டிங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கும். நம்ம என்ன வேணுமோ இந்த செட்டிங்ஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன்.
இதை வந்து சினிமாவுக்கோ இல்லைன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் இது மாதிரி ஏதாவது பண்ணோம்னா இதோட பேக்ரவுண்ட் மியூசிக்கு இந்த யாட்டோஸா இதில் இருக்க எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நம்ம செட் பண்ணுறது வந்து வால்யூம் கண்ட்ரோலு. அடுத்து என்ன இப்போ நான் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணாமவே இதில் வந்து அந்த கீயை யூஸ் பண்ணலாம். இப்போ சியில் நான் வந்து வாசிச்சுட்ருக்கேன். இதே மாதிரி எந்த கீ வேணும் வச்சுக்கலாம். எப்படி இருக்குது? இப்போ சப்போஸ் இந்த சவுண்டு நமக்கு பிடிச்சிருக்கு, இப்போ இந்த வைப்ராட்டை வச்சு இந்த சவுண்டை நமக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுங்க. இந்த சவுண்ட் நமக்கு பிடிச்சிருக்குன்னா இதை வந்து ப்ரீசெட்ஸுக்கு போயிட்டு இதை வந்து சேவ் ப்ரீசெட்டாஸ் கொடுத்துக்கிட்டிங்களா நமக்கு வந்து இந்த எஃபெக்ட்ஸில் தனியாக போய் இது நம்ம என்ன மாதிரி பேர் வச்சு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்ளர்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா இந்த ஒரு ஆக்சிலேட்டர் தான் இருக்கும். இது வந்து இப்போ இப்படி போயிட்டுருக்கு. நமக்கு இது எந்த ஃப்ரீக்குவன்சி வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ வந்து 1/8 அதோட டைமிங் இருக்குது. இந்த வைப்ரேட் ஆகிற டைம் இது வந்து குறைச்சிக்கன்னா அப்படி வச்சுக்கலாம். இது 1/4 வேணுன்னா இப்போ இது ரெண்டுமே கம்பைண்டாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து 1/2 1/24 இது ரெண்டு சேர்த்து கூட வாசிக்கலாம். ரொம்ப குவாட்டராக இருக்கும். இல்லைன்னா இதுவும் வாசிக்கலாம். எப்படி வாசிக்கலாம்? நம்ம வந்து 1/8 வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த கண்ட்ரோல்ஸில் வந்து ஒவ்வொன்றா வால்யூமு, கட் ஆஃபு, சொல்யூஷன், பேனு இது எல்லாமே நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இந்த ப்ளூ கலர் நாப்ஸு இது எல்லாமே இந்த ப்ளூ கலரோட இந்த நாப்ஸில் கண்ட்ரோல் ஆகும். அதே போல் இந்த ரெட் கலர் நாப்ஸ்லாம் இதில் கண்ட்ரோல் ஆகும். க்ரீன் கலர்லாம் இது இந்த லைட் க்ரீன் கலர்லாம் இதில் கண்ட்ரோல் ஆகும். இப்போ இந்த நாபை நம்ம வந்து இது டிஸ்டிங்ஷன் இருக்குது. ரெட் கலர் நாப் இது. இதுலேயும் வைப்ராட்டோ எல்லாம் ஃப்ரீ செட்ஸ் எல்லாம் இருக்குது. அதே போல் பிட்ச் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே ப்ரீசெட்ஸ் போட்டு நம்ம ஒன்றா வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம டிசைன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேப் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மேப் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம உட்காந்து டிசைன் பண்ணி ஒரு சவுண்டை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். பிகினர்ஸ்க்காகவே மேக்ஸிமம் இது வந்து இது கொடுத்துருக்காங்க.
அதனால் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இது கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ஹெல்ப் பண்ண ஒவ்வொரு இந்த ப்ளக்கினோட இந்த வந்து இந்த வார்ப்லர்னு இருக்குது. இதோட இந்த ப்ளக்கினோட எல்லா டீட்டெயில்ஸும் எப்படி நம்ம பண்ணணுங்கிறது இங்கே ஹெல்ப்பில் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. மேக்ஸிமம் இதில் எல்லாமே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன நம்ம பண்ணணும் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேச்சர். இதுவும் அது மாதிரி தான் எல்லாமே. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சவுண்டுமே இருக்காது. இந்த கம்ப்ரஸர் கொடுத்தானே சவுண்டு வரும், லைட்டாக தான் இருக்கும். இதுலேயும் இந்த வைப்ராட்டோ இருக்குது, ஹார்ம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லிஸ்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது புரிஞ்சுக்கலாம். இது ஹிடனாக இருக்கனால நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்றபடி இதில் வந்து நிறையா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கிக் இருக்குது, ஸ்ப்ளிட் கிட் இது இருக்குது. உங்கள் கீபோர்டில் வந்து இப்போ வந்து 5 ஆக்ட் இருக்குன்னா இதில் வந்து கடைசியில் இருக்க மேலே இருக்க ஆக்டில் வந்து சிந்த் ஒர்க் பண்ணோம். அதுக்கு மிடில் ஆக்டில் வந்து கிட் ஒர்க் பண்ணோம். இங்கே பாஸ் ஒர்க் பண்ணோம். நடுவில் கிட் ஒர்க் பண்ணும். இதோட கனெக்ஷன்ஸும் இதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா மேப்பு இதோட பயங்கரமான மேப்பாக இருக்குது. எனக்கு இது வந்து கீபோர்டில் தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. லோயர் ஆக்டில் வந்து பாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஹையர் ஆக்டில் வந்து சிந்து கொடுத்துருக்காங்க, நடுவில் இருக்கிற மட்டும் பேட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கம்ப்ரஸ் பண்ண இதோட சவுண்டு பாருங்கள். இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் நான் சொல்லி கலர் தான். இந்த ப்ளூ கலரில் இருக்கலாம் இதோட கண்ட்ரோலில் இருக்கும். இந்த பர்பிள் கலரில் இருக்கிறதெல்லாம் இந்த ரெட் கண்ட்ரோலில் இருக்கும், இந்த கண்ட்ரோலில் இருக்கும். கம்ப்ரஸர் பூரா சிவப்பு கலரில் இருக்கும். இந்த க்ரீன் கலர் கண்ட்ரோல்லாம் இங்கே இருக்கும். இதோட ஹெல்ப்பில் இதிலே கொடுத்துருக்காங்க. இது நம்ம இப்போ படித்து இதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பூரா படித்து பார்த்து இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரேண்டமைசர், ரீசர் இது ஒன்று இருக்குது. இது வந்து சிங்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்ப்ரஸராக பாருங்க. இது ஒரு சவுண்டு இது வச்சுருக்காங்க. இது வயசில் முறை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில், அப்போ நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேண்டம்லெஸ் இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட 1500க்கு மேலே டோன்ஸ் வந்து நம்ம வச்சு சவுண்டு வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு கோரஸு எல்லாம் ப்ரீ எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த நம்பரை மாற்ற வேறு ஒரு சவுண்டு வரும். இந்த நம்பரை வந்து நம்ம இப்போ ப்ரீசெட்ஸில் போய் நம்ம செட்டிங் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி நிறையா சவுண்டு இருக்குது. ரேண்டமைசேஷன் நம்மளாம் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளக்கர்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் சொல்லணும்னா இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க.
இது மேப்பு, பெரிய மேப் நடக்குதுங்க. எல்லாமே ஈக்குவலைஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதோட ஹெல்ப் இங்கே இருக்குது, பார்த்துக்குங்க. ப்ரிக்ஸின்னு ஒன்று இருக்குது. இது அதே மாதிரி தான். இது ப்ரிகாஷன். இதுக்கு எல்லாமே ட்ரம் மிஷின் மாதிரி தான் இதெல்லாம். இது நிறையா பண்ணியிருக்காங்க. இதோட ஹெல்ப் இருக்குது, பார்த்துங்க. மிடி ஓர் இது ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து பியானோ இருக்குது. பியானோ நம்ம வேணான்னா எடுத்துடலாம், ராட்ஸ் வேணால் எடுத்துடலாம், கிட்டார் வேணால் எடுத்துடலாம். இப்போ வந்து ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்ட்ரிங்ஸு பியானோ வேணால் பியானோவை வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண பியானோ. அதே போல் இதில் வந்து ஒரு சிங்கிள் நோட்டு வாசித்தா கார்டு வாசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இது இது மேஜர் மைனர் கார்டு வாசிக்கிறதுனா இப்போ ஒரு சிங்கிள் நோட்டு தான் நான் வாசிக்க போகிறேன் பாருங்கள். அதோட கார்டு வாசிக்கும். இது ரொம்ப இது குரோமாட்டிக்காக என்ன கார்டு வேணும்னா அந்த கார்டை வந்து இதிலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதோட பிச்சையும் சேர்ந்து பண்ணிக்கலாம். இது மாதிரி இருக்குது. இது கம்ப்ரஸ் பண்ணால் இன்னும் சவுண்ட் அதிகமாகும். இதில் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மைனர் கார்டு நான் சொன்னேன். மேஜர் கார்டு வச்சுக்கிங்கன்னா அப்படியே கீழே மேஜர் கார்டு வச்சு நம்ம வந்து குரோமாட்டிக் ஸ்கேலில் வச்சுக்கிறேன். சி வாசிக்கிறேன், இல்லை டி வாசிக்கிறேன். ஸ்ட்ரிங்ஸ் வேணாம், வெறும் கிட்டார் மட்டும் வச்சு வாசிக்கலாம். சிங்கிள் நோட்டு அதோட கார்டு வாசிக்கும். இதுலேயும் நிறைய மேப் இருக்குது, பயங்கரமான மேப் இருக்குது. ஹெல்ப் லைன் இதில் இருக்குது, பார்த்துக்குங்க. இது மாதிரி நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம சாதாரண எஃப்எல் ஸ்டுடியோவில் வந்து நிறைய ப்ளக்கின் இருக்குது. இருந்தாலும் வந்து இது ஹிட்டனாக இருக்குது. பேச்சருக்குள்ளே இது இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் சந்தோஷம். இல்லை உங்களுக்கு தெரியலைன்னா, நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி எஃப்எல் ஸ்டுடியோ 20 வந்து இது ஃபுல்லாக இருக்குது. இதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா நிறைய டெவலப் ஆனால். ஏன்னா இதில் நிறையா வந்து என்ன சொல்கிறேன்னா மேப் நிறையா இருக்குது. ஏற்கனவே கம்ப்ரஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது நம்ம யூஸ் பண்ணால் நம்ம ப்ராஜெக்ட் நல்லா இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.